வில்லேஜ் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. 6th நியூ புக்ல கேட்டிருக்கான். இது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் ஒரு முக்கோணம் எல்லாருக்குமே தெரியும், சாம்பிளா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவன் 3 4 5ன்னு சொல்றான். நான் தோராயமா அங்க வச்சுக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறான்னா சுற்றளவு கேட்குறான். சுற்றளவு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஏரியாவில் ஆரம்பிங்க. இந்த ஏரியாவில் ஆரம்பித்து அப்படியே ஒரு வண்டி எடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு வந்துடுங்க. அப்படி வரும்போது என்னென்ன நம்பர் இருக்குதோ அதெல்லாம் கூட்டிங்க. அப்போ இங்கே 3 இருக்கா, அப்படியே இங்கே வாங்க. 4 இருக்கா, 3 4 கூட்டினா 7. 7 கூட இங்கே ஒரு 5 இருக்குது, கூட்டுங்க. 7 கூட 5 கூட்டினா 12. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்த தேவையில்லை. இதில் முக்கோணத்தோட சுற்றளவும் பரப்பளவும் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் மற்றும் 2014 குரூப் 4 2016 குரூப் 4 எக்ஸாம் எல்லாம் கேட்டிருக்காங்க. 18 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு ஃபார்முலா கூட பயன்படுத்த போறது இல்லை. இந்த 18 கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 7 கேள்வியும் பரப்பளவில் மீதி கேள்வியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சுற்றளவு பார்த்துருவோம். சுற்றளவுனா ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு முக்கோணம். சரிங்களா? இந்த முக்கோணத்தில் நிறைய வகைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு வடிவத்தை எடுத்து நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்குல்ல, அதுக்குள்ளே நொழிங்க. நொழிச்சா எங்கெல்லாம் ஒட்டிங்குதோ அதாங்க சுற்றளவு, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, சுற்றி வேலி போடணும். சரிங்களா? அப்போ அந்த சுற்றி வேலி எங்கெல்லாம் போட்டிங்களோ அதாங்க சுற்றளவு. புரியுதா? ஸோ அந்த பார்டரை சுற்றி இருக்கிறது தான் சுற்றளவு. ஓகேவா? பரப்பளவுனா வேற, அதை நான் அங்கே சொல்கிறேன், அந்த பரப்பளவு மோது டைப்பில். சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறான்னா 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தோட சுற்றளவு கேட்குறான். இதில் வந்து இது இந்த இடம் தான், அது அந்த இடம் தான்னா வேலையெல்லாம் தேவையில்லை, தோராயமாக போடுங்க. ஜஸ்ட் நமக்கு சுற்றளவு. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறான், 3ன்றனா நீங்கள் இங்கே 3 போட்டுங்க, இங்கே 4 போட்டுங்க, இங்கே 5 போடுங்க, எங்கே வேணாலும் போட்டுங்க. சரிங்களா? இப்போது சுற்றளவுன்னா அப்படியே இந்த பார்டரை சுற்றி வரது தான் சுற்றளவு. ஓகேவா? அப்போ இந்த சுத்தும் போது, அதாவது இங்கே ஆரம்பிக்கிறீங்க, இங்கிருந்து இப்படியே வரீங்கன்னு வச்சுங்க, என்னென்ன நம்பர் இருக்குதோ அதெல்லாம் கூட்டிங்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் எல்லாத்தையும் கூட்டிங்க, அதான் சுற்றளவு. புரியுதா? அப்போ 5 ஒரு 4 9 9 ஒரு 3 12. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. அவ்வளோதாங்க. அடடே, ஈஸியாக இருக்குதே. இப்போ நான் உங்களுக்கு ஹோம்மார்க், என்னப்பா 2வது கணக்கு ஹோம்மார்க்குன்னு சொல்லாதீங்க, நீங்கள் பொறுமையாக போடுங்க. நான் இன்னும் அதில் நிறைய டைப் இருக்குது. சரிங்களா? 2வது கொஸ்டின் ஹோம்மார்க்கு. 7 மீட்டர் 8 மீட்டர் 10 மீட்டர் பக்க அளவு கொண்ட அசம பக்கத்தின் சுற்றளவு காண்க. இங்க 3 வேல்யூ கொடுத்துட்டு இது சம பக்கம் அசம பக்கம் இரு சம பக்கம்னு என்னென்ன கொடுத்தோம், குழப்பிக்காதீங்க. நமக்கு 3 வேல்யூ இருந்து சுற்றளவு கேட்டனா இருக்கிறது எல்லாத்தையும் கூட போறீங்க, அம்புடுதான். அவ்வளோதான், நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஆப்ஷன் ஏ 15 மீட்டர், பி 20 மீட்டர், சி 25 மீட்டர், டி 30 மீட்டர். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப சிம்பிள்ன்றதால நான் 2வது கொஸ்டின் ஹோம்மார்க் கொடுத்துட்டேன். அடுத்தது 3வது கேள்வி. இதுவும் 6th நியூ புக்ல தாங்க இருக்கு. நல்லா கவனிங்க. 6 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. ஆமா, என்னப்பா ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துக்கிறான், 3 வேல்யூ கொடுக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கானோ சமமான பக்கமாங்க. அதாவது முக்கோணம்னா இதுதான், உங்களுக்கு தெரியும் இல்லையா? கரெக்ட். இதில் சம பக்கம் அப்படின்னா எல்லா பக்கமும் சமமாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே 1ன்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1. சரிங்களா? ஒரு பக்கம் 10ன்னா எல்லா பக்கமும் 10. சூப்பரு. அப்போ இவன் என்ன சொல்லிக்கிறான், 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு பக்கம் 6ன்னா இங்கே வந்து என்ன தேரி சொல்லியிருக்கான், சமமாக இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படின்னா இதுவும் 6 தான், இதுவும் 6 தான். புரியுதா? புரியுது. அப்போ எல்லா பக்கமும் 6ன்னு சொல்லிட்டான். இதோட சுற்றளவு கேட்குறாங்க. சூப்பர்.
அப்ப பாருங்க, இது ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு 6, 6 6 12, 12 6 18. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த மாதிரி சிம்பிளா ஒரு படத்தை போடுங்க, ஈஸியா இருக்கும். ஃபார்முலா விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? புரியுதுப்பா, பரவாயில்லையே, சிம்பிளா தான் இருக்குது. பட் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்காதீங்க, போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6th நியூ புக்ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான். ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் 10 சென்டிமீட்டர் அளவுள்ள சமபக்கங்கள் மற்றும் மூன்றாவது பக்கம் 7 சென்டிமீட்டர் எனில் முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. என்னப்பா சொல்றாங்க? ஒன்றும் புரியலையே. அதாவது இரு சமபக்க முக்கோணம்ன்றான். இங்க பாருங்க, போன கேள்வி அதான் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 வேல்யூ கொடுத்துட்டாவே நீங்க எதுவுமே கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கு. புரியுதுங்களா? புரியுது. அப்போ அடுத்த கேள்வியும் 3 வேல்யூ கொடுத்துட்டா அப்ப நீங்க இங்க பாருங்க, அசம பக்கம் சொல்லிட்டா போதும், இரு சமபக்க முக்கோணம் சொன்னா போதும், என்னது சமபக்க முக்கோணம் சொன்னா போதும், என்னன்னா சொல்லி மாட்டோம். ஆனா எனக்கு 3 வேல்யூ இருந்தா நான் அதை பார்க்க வேணாம். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி என்ன சொல்லிட்டா, சமபக்க முக்கோணம் சொல்லிட்டு ஒரே ஒரு மதிப்பு சொன்னா அப்ப 3 பக்கமும் சமமா இருக்குன்னு மீனிங்கு நான் என்ன பண்ணிட்டேன், 3 6 கூட்டிக்கிட்டேன், 18 வந்துருச்சு. இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்ப அடுத்த கேள்வி இரு சம பக்கமா, அதாவது முக்கோணம்னாவே 3 பக்கங்க. கரெக்டா? கரெக்ட். இதுல இரு சம பக்கம்னா இந்த மதிப்பும் ஏதாவது 2 மதிப்பு சமமா இருக்குமா. உதாரணத்துக்கு இது 1ன்னா இது 1 தான், இது வந்து 2ன்னு இருக்கலாம். ஓகேவா? இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கம் சமமா இருக்குது, ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்கு. இதே அப்படியே சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் சமமா இருக்கு. மீனிங் புரியுதா? ஜஸ்ட் சமபக்க முக்கோணம் சொன்னா 3 பக்கமும் சமமா இருக்குன்னு அர்த்தம். இதே இரு சமபக்க முக்கோணம்னா ஏதாவது 2 பக்கம் சமமா இருக்கு, இன்னொரு பக்கம் வேற ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா. அப்போ இவன் என்ன சொல்றான்னு பாருங்க, நல்ல கவனிங்க. இவனே சொல்லிட்டான் இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இங்க பாருங்க, 10 சென்டிமீட்டர் சமபக்கங்கள், அதாவது 2 பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது, மூணாவது வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேங்க பாருங்க, இதுவும் 10 இதுவும் 10, புரியுதா? இது 7. இப்ப நான் கொஸ்டின்ல எடுத்த போடுறேன். இரு சமபக்கம்னா 2 பக்கம் சமமா இருக்கு, அதோட மதிப்பு 10ன்னு சொல்லிட்டான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், எங்கன்னா 2 பக்கத்தை 10 10ன்னு வச்சுக்கிட்டேன். இன்னொன்று மூணாவது பக்கம் 7ன்னு சொல்றான், அதை 7க்கு வச்சுக்கிட்டேன். ஓகே, புரியுதா? புரியுது. இப்ப என்ன கேட்கிறான், சுற்றளவு கூட்டுங்க. 10 10 20, 20 ஒரு 7 27. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. புரியறதுக்கு தான் நான் இவ்வளோ விஷயம் சொல்றேன். கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ஈஸி. சொன்ன தேரி புரியுதுங்களா? புரியுதுப்பா. அடுத்த கேள்வி வாங்க. அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்வி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு. இங்க பாருங்க, சமபக்கம்னா 3 பக்கமும் சமமா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதே இரு சமபக்கம்னா 2 பக்கம் சமமா இருக்குது, மூணாவது பக்கம் வேற வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட், சூப்பர், ரைட்டு. இதே அசம பக்கம் அப்படின்னு சொன்னா, இது அசம பக்கம் தான் சொல்றானா? ரைட்டு. இதே அசம பக்கம்னா 3 பக்கமும் வெவ்வேறு மதிப்பு இருக்குன்னு அர்த்தங்க. ஓகேங்களா? நான் 3க்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். சமபக்கம்னா 3 பக்கம் சமமா இருக்குன்னு அர்த்தம், அசம பக்கம்னா 3 பக்கமும் வெவ்வேறு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம், இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கம் சமமா இருக்குது, ஒரு பக்கம் வேற இருக்குன்னு அர்த்தம். தெளிவாயிடுச்சா? 3 கீவேர்டு தான் சொல்லியிருக்கேன், பெருசெல்லாம் இல்லை. இப்ப பாருங்களேன், ஒரு அசம பக்கம் 3 பக்கமும் வெவ்வேறு மதிப்புல இருக்குது, அதோட சுற்றளவு 40ன்னு சொல்லிட்டேன். இதுல 2 பக்கம் 13, 1 15. அப்ப மூணாவது பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. தெளிவா புரியுதா? கொஸ்டின் குழப்பிக்காதீங்க. சரிங்களா? அப்போ இது வந்து 3 பக்கம் இருக்குது. இது பாருங்க, ஒரு முக்கோணத்தை போட்டுட்டேன். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, ஒன்னு வந்து 13, இன்னொன்னு 15. இது நான் 13ன்னு வச்சுக்கிறேன், இது 15ன்னு வச்சுக்கிறேன். மூணாவது பக்கம் தான் கேள்வியா கேட்டிருக்கான், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இதை 3த்தையும் கூட்டினாதான் எனக்கு சுற்றளவு கிடைக்கும். ஆனா இந்த கொஸ்டின்ல சுற்றளவு 40ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா?
கரெக்ட். அப்போ இப்போ என்ன பண்ணோம், மூணுத்தையும் கூட்டணும் அப்படிதானேங்க. அப்போ 13 + 15 + எக்ஸ், ஏன்னா மூணாவது பக்கம் தான் கேள்வி கேட்டிருக்கான். இதை மூணுத்தையும் கூட்டினா அது சுற்றளவு, அதில் 40ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ தேவை. முதல்ல இதை அப்படியே கூட்டிக்கிறேன் சரிங்களா. 15ம் 13யும் கூட்டுங்க. 15யும் 13யும் கூட்டினா 28ன்னு வரும். கரெக்டா? இந்த 28 ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருக்கிற 28 ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாட பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறிடும். அப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க. 40ல் 28 போனால் ஆன்சர், அவ்வளோதாங்க. அப்போ 40ல் 28 போச்சுன்னா 12 இருக்குதா பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, ஃபார்முலாலாம் தேவையில்லை. புரியுதா? புரியுதுப்பா. அடுத்தது ஏதாவது புரியலனா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றான்னு பாருங்க. 6வது கேள்வி. ஒரு சம பக்க பாருங்க, இது பாருங்க, இதுல அசம பக்கம்னா 3 பக்கம் வேற மதிப்பு இருக்கு. இது அடுத்த கணக்குல சம பக்கம்னு அவனே சொல்லிட்டான். சரி, அப்போ ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவை காண்க. ஏதாவது ஒரு பக்கத்தோட அளவு என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்க சமபக்கம் அப்படின்னு சொல்லிட்டாவே அதுக்கான மீனிங் என்ன, எல்லா பக்கமும் சமமா இருக்குங்க சரிங்களா. இப்போ ஆனா அவன் என்ன கேட்குறான், பக்கங்களே கொடுக்கல, ஏதாவது ஒரு பக்கத்தை கேட்குறான். நம்ம உதாரணத்துக்கு இதை எக்ஸ்ன்னு வைப்போம், ஏன்னா அதான் கேள்வியே கேட்டிருக்கான். ஒரு பக்கம் எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ். கரெக்டா? தெளிவா புரியுதுங்களா? எஸ், அதனை சமபக்கம் முக்கணும். ஆமா. அப்போ இப்போ என்ன ஆகுது, சுற்றளவுனாவே இதை மூணுத்தையும் கூட்டுறதுதான் சுற்றளவு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் பாருங்க, அப்படியே பாருங்க, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இப்படி எழுதலாமா. அதாவது மூணுத்தையும் கூட்டுறேன் அப்படின்னா 3xன்னு எழுதலாம். அப்போ 3xன்றது தான் சுற்றளவு. சுற்றளவு 129ன்னு சொல்லிட்டான், அதை அப்படியே 129 எழுதிக்கிட்டேன். புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்களா? இங்க பாருங்க, சுற்றளவு அதாவது சமபக்கம் முக்கோணம்னு சொல்லிட்டான். அப்போ எல்லா பக்கமும் சமமாக இருக்கு. இதில் சுற்றளவு கொடுத்துட்டா 129, ஏதாவது ஒரு பக்கத்தை கேட்குறான். சமபக்க முக்கோணத்தில் ஒரு பக்கம் எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா எல்லா பக்கமும் எக்ஸ் தான். சுற்றளவுனா இந்த மூணுத்தையும் கூட்டணும். அப்போ 3 எக்ஸையும் கூட்டினா 3 எக்ஸ்ன்னு வரும். கரெக்டா? எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வேணும், அதான் ஒரு பக்கம். கரெக்டுங்களா? கரெக்ட். அப்போ இந்த 3 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போச்சுன்னா இந்த பெருக்கல் இருக்குது. பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போனால் பக்கத்தில் மாறிடும். கரெக்டா? அடிச்சு விடுங்க, ஆன்சர் வந்துடும். 4 3 3 4 3 12 3 3 9 43 இருக்குதா அப்படின்னு போய் பாருங்க. பர்ஃபெக்டா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. தெளிவா புரிஞ்சிருச்சா? சூப்பர்பா. இதை அழிச்சிடுறேன், அழிச்சிட்டா தான் அடுத்த கணக்கு போக முடியும். முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோ எப்போ போடுறேன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியாது. அப்போ நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே யூடியூப்காரனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடுவான். அங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் மின்னல் கணித்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஃபியூச்சர் வேணும்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பக்கத்திலே பெல்லு மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணி முதல்ல இருக்கிற ஆப்ஷன் ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடும். புரியுதுங்களா? புரியுதுப்பா. அடுத்தது 7வது கேள்வி. 7வது கேள்வியில் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, ஒரு இரு சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு 21 சென்டிமீட்டர், 3வது பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில் சமபக்கங்களின் அளவு காண்க அப்படின்னு கேட்டான். என்னப்பா இது புதுசா கேட்குறீங்க, புரியலையே அப்படின்னு கேட்டா, இவன் இரு சமபக்க முக்கோணம் எடுத்துக்கிறானா. முதல்ல மைண்டில் இரு சமபக்க முக்கோணம்னா என்னது, ஒரு 2 பக்கம் சமமாக இருக்கும். அப்போ இது எக்ஸ்ன்னா இதுவும் எக்ஸ் தான். ஓகேவா? இது 2 சமமாக இருக்கும். 3வது வேல்யூ வேற இருக்கும். இவனே சொல்லிட்டான் 3வது வேல்யூ 5 சென்டிமீட்டர்னு. அப்போ இதை 5ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுது. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னா, இதோட சுற்றளவும் கொடுத்துட்டான். சுற்றளவு கொடுத்துட்டு அதோட ஒரு 2 பக்கங்கள் இருக்குல்ல, அந்த மதிப்பு கேட்குறான். சூப்பர். அப்போ இங்கே பாருங்க, சுற்றளவுனாவே இதை மூணுத்தையும் கூட்டுறதுதான் சுற்றளவு. அப்போ இது எப்படி எழுதலாம், எக்ஸு ப்ளஸ் 5ன்னு எழுதலாமா? இன்னும் சிம்பிள் பண்ணுறேன். எக்ஸையும் கூட்டினா 2x + 5ன்னு வரும். கரெக்டா?
புரியுதுங்களா? இதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாதுங்க. அப்புறம் என்னப்பா இப்படிலாம் எழுதுறேன்னு நினைக்காதீங்க. இதோட சுற்றளவு என்ன கொடுத்துட்டான்? 21 கொடுத்துட்டான் சாமி. அந்த 21 எழுதிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு நம்ம நல்லா கவனிங்க. 2x + 5 = 21. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ தேவை. ஃபர்ஸ்ட் இந்த பெருக்கல் இருக்கு தெத்மூத்தி கிராஸுங்க. சரிங்களா? இல்லைனா இருங்க அப்படி வேணாம், இதான் பெஸ்ட். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முதல்ல இந்த +5 எடுத்துகிட்டு போயிடுறேன். +5 ஈக்குவல் அண்ணாண்ட பக்கம் போனால் -5 மாறிடும். கரெக்டாக? அப்போ இங்கே -5 வந்துடும். இது அப்போ 21ல் 5 போச்சுன்னா எம்பிட்டு வரும்? 21ல் 5 போச்சுன்னா 16 வரும். கரெக்டா? கரெக்ட். அப்போ பாருங்க, நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 2x = 16. ஏன்னா எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ இந்த பெருக்கல்ல இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலா மாறிடும். கரெக்டாக? இந்த 2 இங்கே வந்துருச்சு. இப்போ அடிங்க, இதில் பாதி 1, இதில் பாதி 8. அப்போ 8 சென்டிமீட்டர் இருக்குதா அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்டாக ஆப்ஷன் ஏவில் இருக்கு. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ஒரு சுற்றளவு வச்சுக்கிட்டு, சுற்றளவுனாவே 3 பக்கம் கூட்டணும், அதான் சுற்றளவு. ஆனால் இதுலேயே கிட்டத்தட்ட 7 டைப்பில் இருக்குது. சூப்பர் இல்லையா? ஒரே ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஓகேப்பா. சுற்றளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இதே கேள்வியில இன்னும் அட்வான்ஸாக என்ன பண்ணுவாங்க, வேலி போடுற மாதிரிலாம் கேட்பாங்க. நான் பார்க்குறேன். அந்த மாதிரி சம்ஸ் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் போதும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்ததா பரப்பளவு பார்ப்போம். பரப்பளவுனா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? உதாரணத்துக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வயல் இருக்குது, அல்லது உங்கள் தோட்டம் இருக்குது. இதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? செடிலாம் வைக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. சரிங்களா? செடி கொடி மரங்கள் எல்லாத்தையும் வைக்கலாம், பூங்கா மாதிரி நினைக்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உள்ளே வந்து மண்ணெல்லாம் ஏர் ஓட்டுவீங்க, அதுக்கப்புறம் நாற்று நடுவீங்க, தண்ணி பாசிங்க. இது எல்லாமே எங்கே நடக்கும்னா இங்கே நடக்கும். கரெக்டா? புரியுதுங்களா? இங்கே உள்ளார நடக்குது பார்த்தீங்களா? இந்த வேலைக்கு பேர் தான் பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூ புரியுதுங்களா? சுற்றளவுனா சுற்றி வேலி போடுறதுக்கு தான் சுற்றளவு. இதெல்லாம் நீங்கள் வாழ்வியலில் பயன்படுத்துத்தாங்க. சரிங்களா? இப்போ உங்கள் வீடு இப்படி இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா? ஒரு முக்கோண வடிவத்தில் உங்கள் வீடு இருக்குது. முதல்ல இந்த வீடை நீங்கள் கட்டிட்டீங்க. இதுக்கு காம்பவுண்ட் போடணும் அல்லது வேலி போடணும்னா சுற்றி போடுவீங்க. இந்த வேலியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சுற்றளவுன்றாங்க. சரி, நான் வேலி போட்டுட்டேன். உள்ளார விவசாயம் பண்ணணும். அப்போ இந்த உள்ளார விவசாயம் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் பரப்பளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? சுற்றளவுனா என்ன மீனிங், பரப்பளவுனா என்ன மீனிங்னு? அடடா, ஈஸியாக இருக்குதே. ஆமாங்க. சரி, இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் கொஸ்டினுக்குள்ளே போலங்க. முதல்ல இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதில் உங்களுக்கு புரியறத நம்ம சிம்பிளாக நம்பர்ஸ் வச்சுப்போம். இங்கே 2, அதுக்கப்புறம் இங்கே இப்படி வச்சுப்போம். 2 4 6 இப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 2 4 6 இதில் நான் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இது உயரம், இது அடிப்பக்கம், இது கரணம். நான்ப்பா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா? அதெல்லாம் வேணாங்க. சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்காக. இது உயரம், இது அடிப்பக்கம், இது கரணம் அப்படின்னு வச்சுங்க. சரிப்பா. இதில் இந்த உயரத்தையும் அடிப்பக்கத்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்தா அதுதான் பரப்பளவு. அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? பரப்பளவுனாவே உயரத்தையும் அடிப்பக்கத்தையும் 2 மதிப்பையும் பெருக்கி 2ஆல் வகுத்தா விடை. அவ்வளோதான். இதில் கொஸ்டின் இன்னும் சிம்பிளாக இருக்கும். அப்போ இந்த 2யும் 4யும் பெருக்கி 2ஆல் வகுத்தா ஆன்சர். அவ்வளோதான். அப்போ இந்த 2க்கு 2 கேன்சல், 4 தான் பரப்பளவு. புரியுதா? நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நானே ஒரு கற்பனையாக வேல்யூஸ் வச்சு போட்டேன். இப்போ இந்த கேள்விக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி 6ஆம் வகுப்பு புதிய புக்கில் கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நல்லா தெளிவாக இவன் உயரத்தையும் அடிப்பக்கத்தையும் கொடுத்துட்டான். அப்போது இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் படம்லாம் கூட போட வேணாங்க. 2 மதிப்பு 18ன்னு கொடுத்துட்டான், இன்னொன்று 12ன்னு கொடுத்துட்டான். கரெக்டுங்களா? கரெக்ட். இதை 2த்தையும் பெருக்கி
ரெண்டால் வகுத்தா ஆன்சர். அவ்வளோதாங்க, பரப்பளவுக்கான டெஃபினிஷனே அவ்வளோதான். சரிங்களா? அப்போ பாருங்க, இப்படியே போடலாமா? இதில் பாதி 1, இதில் பாதி எதை அடிக்கலாம், இதை அடிக்கிறேன். இதில் பாதி 8 9. சரிங்களா? 9 12ங்க. 9 90. அப்புறம் 2 9 18. அப்போ 12யும் 9யும் பெருகுனா எம்பிட்டு வருது? என்னப்பா இம்மனார் யோசிக்கிறீங்க? 108ங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. புரியுதா இல்லைங்களா? ரைட், நான் அழிச்சிடுறேன். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு படம் மாதிரி காமிக்கிறேன், ஜஸ்ட் மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கோணம். சரிங்களா? இதில் இவனே அடிப்பக்கம் சொல்லிட்டான் 18ன்னு, உயரம் 12ன்னு சொல்லிட்டான். இது அவன் கொடுக்கவே இல்லை, அதனால அது நான் எடுத்துக்கல. சரிங்களா? இதில் பரப்பளவு கேட்குறான்னா இந்த 2 மதிப்பே பெருக்கி 2ஆல் வகுத்தா ஆன்சர். அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? புரியுது. இப்போ பாருங்களேன், இந்த கேள்வி 2014 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான். நீங்கள் தான் போட போகிறீங்க ஹோம்ஒர்க். என்னப்பா 2வது கணக்கை கொடுத்தா எப்படின்னா, நான் இன்னும் நிறைய சம் இருக்குது சொல்கிறேன். முதல்ல இது காதில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இப்போ போகலனா கூட இன்னும் ஒரு 4 சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிற கூட போடுங்க. சரிங்களா? ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவுன்னு கேட்டுட்டாவே உங்களுக்கு என்ன சொன்னேன்? கொடுக்குற 2 மதிப்பையும் பெருக்கி 2ஆல் வகுத்தா ஆன்சர். அவ்வளோதான், ஆன்சர் போடுங்க. இதுக்கு என்னத்துக்கு யோசிக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ 108 சதுர சென்டிமீட்டர், பி வந்து 21 சதுர சென்டிமீட்டர், சி 42 சதுர சென்டிமீட்டர், டி 54 சதுர சென்டிமீட்டர். அப்படிதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. 2வது கொஸ்டின் ஹோம்ஒர்க்கா கொடுத்துருக்கேன். சரிங்களா? புரியலனா கூட இப்போ 10th புக்கில் 10வது கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். என்ன கேள்வின்னு பார்த்தா, ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு அப்படின்னு 9th நியூ புக்கில் கேட்டான். அடடா இருங்க, இதில் 3 வேல்யூ இருக்குதே. இப்போ எப்படி 2, அதாவது அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்தா ஆன்சர்னு சொல்லிட்டீங்க. இவன் அடிப்பக்கம் எதுவும் சொல்ல, உயரம் சொல்லலை, கர்ணலாம் சொல்ல, அவன்பாட்டு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் சொல்லிட்டான். இப்போ நான் எப்படி எந்த 2 மதிப்பு எடுத்து 2த்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்து அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம்பா, ரொம்ப ஈஸி. இது பாருங்க, எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இது முக்கோணம் தெரியும் தானேங்க? ஆமாம். இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பே தெரியல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். எப்படி இது வந்து அடிப்பக்கம்னு சொல்கிறோம், இல்லை இது அடிப்பக்கம் இது உயரம்னு சொல்கிறோம், சரி. இது கர்ணம்னு சொல்கிறோம், சரி. நல்லா யோசித்து பாருங்களேன். எப்பவுமே இந்த கர்ணம் வந்து ரொம்ப அதிகமான மதிப்பாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? இந்த உயரத்தையும் இந்த அடிப்பக்கத்தையும் கம்பேர் பண்ணும் போது இந்த மதிப்பு கர்ணம் வந்து கோணியாக இருக்கு இல்லையா, இது எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். எதை பொறுத்து எதை சொல்கிறேன்? அதாவது இந்த உயரத்தையும் இந்த அடிப்பக்கத்தையும் கம்பேர் பண்ணும் போது கர்ணம் வந்து அதிகமான மதிப்பு தான் இருக்கும். இதை குறிப்பு மாதிரி கூட வச்சுக்கோங்க. சப்போஸ் சமபக்க முக்கோணம்னா 3 பக்கம் சமம், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. அவனே சொல்கிறான் சமபக்க முக்கோணம்னு. சரிங்களா? பட் சமபக்க முக்கோணம்னு சொல்லலை அப்படின்னாவே எப்பவுமே இந்த கோணையாக இருக்கிற கோடு பெருசாக தான் இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கே ஃபார்முலாலாம். அப்போ இங்கே பாருங்கள், நான் முதல்ல ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இதில் என்னென்ன சொல்கிறான்? 3ன்றான். இதை நீங்கள் 3ன்னு வச்சுங்க, இதை 4ன்னு வச்சுங்க, இது 5ன்னு வச்சுங்க. இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் 5, அதனால் இதை 5ன்னு நான் வச்சுக்கிட்டேன். மீதி நீங்கள் இங்கே 4ன்னு போடுங்க, இங்கே 3ன்னு போடுங்க, யுவர் சாய்ஸ். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 3 மதிப்புகள் கொடுத்துட்டா அதில் எது பெருசா இருக்கோ அது காரணம். அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. புரியுதா சாமி? அதாவது 3 மதிப்பு கொடுத்துட்டானா இதில் எது பெரிய மதிப்பாக இருக்கோ அதுதான் காரணம். சரியா? ரைட். அப்போ எனக்கு இது தேவையில்லை. ஓகேவா? மீதி இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கி 2ஆல் வகுத்தா பரப்பளவு. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு படலாம் தேவையில்லை. இங்கே பாருங்க, 3 4 5ன்னு கொடுத்துட்டேன்னா எது பெருசு? இதில் 5. அப்போ அதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த 2 மதிப்பையும் பெருக்கி 2ஆல் வகுத்துருங்க. அவ்வளோதாங்க சாமி,
அடடடா சூப்பர்ப்பா. அப்போ 3 இன்ட்டு 2 சாரி 4 இன்ட்டு அதாவது 3 4 பெருக்கி 2ஆல் வகுத்துறேன். சரிங்களா? அப்போ அடிங்க பார்க்கலாம். இதில் பாதி 1 இதில் பாதி 2 ஓர் 3 3 ஈர் 3 6. ஆப்ஷன் சி தான் சாரி ஏ தான் சரியான விடை. ஏன்னா 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். போய் புக்கில் செக் பண்ணி பாருங்க. ஃபார்முலாலாம் போட்டிருப்பான். நம்ம எதுவுமே பயன்படுத்தலை. சூப்பர்ப்பா. அடுத்தது போலாமா? அடுத்தது இங்கே பாருங்க. 2020 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் முறையே 25 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்ன? 2020 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரிஜினல் கேள்வி டிஎன்பிசி. சரிங்களா? அதாவது பரப்பளவில் 2016 குரூப் 4ல் கேட்டிருந்தான். இப்போ 2020 கேட்டிருக்கான். சரிங்களா? ரைட்டு. இப்போ 3 மதிப்பு கொடுத்துட்டான். நான் என்ன சொன்னேன்? இப்போ மைண்ட்லேயே கொண்டு வாங்க. இது ஒரு முக்கோணம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் 25 அதை இங்கே வச்சுங்க. அதுக்கப்புறம் 24 இங்கே போடுங்க, 7 இங்கே போடுங்க. இது எங்கேனாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இருக்கிறதுலையே பெரிய மதிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு கர்ணத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அது நமக்கு தேவையில்லை. இந்த 2 பக்கத்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்தா அதுதான் பரப்பளவு. அப்போ நீங்க கொஸ்டின் பேப்பர்லயே பாருங்க. பெரிய நம்பர் 25 அதை விட்டுருங்க. மீதி இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கி 2ஆல் வகுக்கணும். அவ்வளவுதாங்க. அப்ப இங்க பாருங்க 24 × 7 ÷ 2 அவ்வளவுதான். அடிங்க. அப்ப இதுல பாதி 1 இதுல பாதி 12. 12 7 என்ன? 17 7 70 ஈர் 7 14 கூட்டினா 84. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. உங்களுக்கு 12ஆம் வாய்ப்பாடெல்லாம் தெரியலனா குழப்பிட்டு உக்காந்துருக்காதீங்க. இப்போ என்ன பண்ணோம்? 12 கூட 7 பெருக்கணுமா? 10ஆல் பெருக்குங்க. 17 70 அப்படி வச்சுங்க. மீதி 2ஆல் பெருங்க. 1 7 ஈர் 7 14 கூட்டுங்க. 70 கூட 14 கூட்டினா 84. அவ்வளோதான். மனசுலயே போட்டு போங்க. அடடடா ஜாலியாக இருக்குதுங்க மேக்ஸு. ரைட்டு. அடுத்தது பாருங்க 12வது கேள்வி. 12வது கேள்வி உங்களுக்கு ஓமா இருக்குங்க. சரிங்களா? நான் என்ன கேள்வினா, ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 8 மீட்டர் 10 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டான். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க 3 வேல்யூ கொடுத்துட்டான். எது பெருசா இருக்குதோ கண்ணை மூடின்னு விட்டுருங்க. மீதி 2 மதிப்பையும் பெருக்கி 2ஆல் வகுத்தா ஆன்சரு. கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 24 மீட்டர் ஸ்கொயர், பி 18 மீட்டர் ஸ்கொயர், சி 36 மீட்டர் ஸ்கொயர், டி 72 மீட்டர் ஸ்கொயர். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி. அடுத்ததும் ஹோம் மார்க் தான். இதுவும் 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 11 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 61 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்பது அப்படின்னு கேட்டான் 2019 டிஎன்பிசியில். அப்போ அங்கே பாருங்க பரப்பளவு கேட்டிருக்கான். ரைட்டு. பக்கங்கள் 11 60 61 கொடுத்துட்டான். எது பெருசோ அதை விட்டுருங்க. மீதி 2 மதிப்பையும் பெருக்கி 2ஆல் வகுத்தா ஆன்சர். அவ்வளோதான். அடடடா சூப்பருங்க. அடுத்தது இந்த 14 15 பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? இந்த 15 வந்து 2016 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். குரூப் 4 எக்ஸாமில் வந்து சொல்கிறேன். இது 2019 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்கான். பாருங்க அடிக்கடி கேட்குறான். சரிங்களா? என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. 16வது கேள்வி. ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. ஓகே. செங்கோண முக்கோணங்கள் தாங்கிய பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர். திடலின் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு 5 வீதம் ஆகும் மொத்த செலவு. அடடா என்னப்பா கேட்குறாங்க? ஒன்றும் புரியலையே. அதாவது இதில் அப்படியே விட்டுருங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவத்தில் உங்கள் வெளியே இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா? அதாவது வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நம்ம இந்த சிமெண்ட் பூசலான்னு ஆசைப்பட்றேன். சிமெண்ட் பூசலான்னா என்ன பண்ணுவீங்க? இது தானேங்க பூசுவீங்க. சிமெண்ட் பூசணும்னா இந்த சமபக்கம், அதாவது செங்கோண முக்கோணத்தில் உங்கள் வீட்டு வாசல் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்? சிமெண்ட் போட்டு தர போட போகிறேன். ஓகேவா? தர போனோம்னா இப்படி தானே போடுவீங்க. கரெக்டு தானேங்க? எல்லாத்தையும் பூசுவீங்கல்ல. அப்போது இதுக்கான மீனிங் என்னென்னா பரப்பளவுன்னு சொல்லிட்டேன். அதாவது உள்ளார வேலைன்னாவே பரப்பளவு. வேலி சுற்றி வேலி போகிறோன்னா அது சுற்றளவு. கரெக்டு தானே? அப்போது உள்ளார நான் சிமெண்ட் போட போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு இதுக்கு பரப்பளவு தேவை. பரப்பளவுனா இவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. 2 மதிப்பு தான் கொடுத்துருக்கான். அப்போ கன்ஃபியூஷனே ஆவானா 50 80ன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போது 50 80ன்னு சொல்லிட்டான்னா அந்த 50யும் 80யும் பெருக்கி
2ஆல வகுத்தா பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? கரெக்ட். அப்போ முதல்ல இந்த வேலையை செய்கிறேன். இதில் பாதி 1, இதில் பாதி 40. கரெக்டுங்களா? 80ல் பாதி. ரைட்டு. அப்போ 4 5 20. 4 5 20 ஒரு 20 ஒரு 2 ஜீரோ போட்டுக்கிறேன். 2000 சதுர மீட்டர் இருக்குதுங்க. அடடா, நம்ம வீட்டில் அப்படி தானே சொல்லுவோம், சதுர மீட்டரில் இருக்குது, சதுர சென்டிமீட்டர்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோமே. அப்போ என்னுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோணம் முக்கோணத்தில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா நான் 2 வேல்யூம் பெருக்கி 2ஆல வகுத்தா எனக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சிருவேன். கரெக்டா? அப்படி பார்த்தா 2000 சதுர மீட்டர் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், சிமெண்ட் அந்த மேஸ்திரி என்ன சொல்கிறான், 1 மீட்டருக்கு 5 ரூபா கொடுங்க அப்படின்றான். நம்மக்கிட்ட 2000 மீட்டர் இருக்குது. அப்போ அந்த 2000 கூட இந்த 5 பெருக்கிட்டா போதும், ஆன்சர். கரெக்டா? கரெக்டு. அப்போ 1 5 5 2 10, அங்கே இருக்கிற 3 ஜீரோ போடுங்க, 10,000 ரூபாய் செலவாகும். அடக்கடவுளை தேவ், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம தெருவுலாம் ஜல்லி போடுறோம், வீட்டிலலாம் வந்து தர போடுறோம், வீடு கட்டும் போது சதுர மீட்டருக்கு இவ்வளோ கொடுன்னு சொல்லுவாங்களே, அந்த கணக்கு தான் கேட்டு வச்சுருக்கான். இதெல்லாம் மனசுலேயே போடுறது இப்படி கணக்கு இருக்குது. புரியுதுங்களா? 10,000 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடரா, ரொம்ப ஈஸியாக இருக்குதுப்பா. ரைட்டு. அடுத்தது பாருங்க, 9th நியூ புக்கில் கொடுத்துருக்கான். ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் முறையே 22 மீட்டர், 120 மீட்டர் மற்றும் 122 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கண்டுபிடித்து மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் செலவாகும் எனில் வயலின் சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு காண்க, கணக்கிடுக. 9th நியூ புக்கில் கொடுத்துருக்கான். அதாவது உங்கள் கைனி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் இருக்குதுங்க இந்த கைனி. சரிங்களா? ரைட்டு. இதில் விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா மேடும் பள்ளமா பாறைங்களாவா கிடக்குது. சரி, நம்ம புல்டோசரை கூப்பிட்டு ஜேசிபி கூப்பிட்டு நல்லா சமப்படுத்துப்பா அப்படின்னு கேட்குறோம். அவன் என்ன பண்ணுறான், நிலத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா கொடுங்க, சமப்படுத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 22 120 122 மீட்டரில் இருக்குது அந்த முக்கோணம். சரிங்களா? இப்போ உள்ளார வேலை அப்படி தானேங்க, சமப்படுத்தணும்னா இதுதான் நீங்கள் சமப்படுத்த போகிறீங்க. உள்வர்க்குனாவே நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ நான் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம், ஒன்றுமே இல்லை, இங்கே 3 மதிப்பு கொடுத்துருக்கானா, எது பெருசு? 22 120 122 பெருசை விட்டுருங்க. மீதி இருக்கிறது என்னது, 22 × 120. இதை 2த்தையும் பெருக்கி 2ஆல வகுத்தா பரப்பளவு. கரெக்டா? கரெக்டு. அப்போ இதில் பாதி 1, இதில் பாதி 11. 11 120 கூட பெருக்குங்க. அட கடவுளே, தெரியாத. அதெல்லாம் ஒன்று ஈஸி. அதாவது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, 11ஆம் வாய்ப்பாவோட எதை பெருகினாலும், இப்போ எதை பெருகணும், 11ஆம் வாய்ப்பாடை கூட 120. கரெக்டா? இங்கே பாருங்க, 120 அப்படியே ஒரு ஸ்தானம் தள்ளி மறுபடியும் 120 போட்டுங்க. சரிங்களா? இது அப்படியே கூட்டுங்க, இதான் 11. 11ஆம் வாய்ப்பா கூட எதை பெருகினாலும் அந்த மதிப்பை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி மறுபடியும் அதே மதிப்பு போட்டு கூட்டிங்க. 0 2 3 1 1320 சதுர மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. அப்போ 1320 சதுர மீட்டர் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மீட்டருக்கு 20 ரூபாய் கேட்குறான், அதை அப்படியே பெருக்கலாம் இல்லையா? பெருக்குங்க. எனக்கு பெருக்க தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, 1320 1320 போட்டோன்னா 2640 வரும். 2640. இந்த 0 போனல அதை போடுங்க. அப்போ 26,400 ரூபாய் முடிஞ்சு போச்சு. அடேங்கப்பா, ஜேசிபிக்கே 26,400 ரூபாவா? அட போயா, அப்படியே காமிச்சிருக்கலாம் போல இது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. கணக்கு ஈஸி. புரியுதா? புரியுதுப்பா. அடுத்த கணக்கு போயிடலாமா? அடுத்த கணக்கு ஹோம்வொர்க் கணக்கு. ஃபைனல் கேள்விக்கு வந்தாச்சு. 18வது கொஸ்டின் பாருங்க. 6 அடி 8 அடி மற்றும் 10 அடி பக்க அளவுள்ள செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. சுற்றளவுனா என்னன்னு தெளிவா தெரியும், பரப்பளவுனா என்னன்னு தெளிவா தெரியும். ஆமா தானேங்க? ஆமா. அப்போ 3 மதிப்பு கொடுத்துருக்கான், கண்டிப்பா போட தெரியும். சுற்றளவுனா என்னன்னு சொல்லியிருக்கேன், பரப்பளவுனா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லா போட்டுருங்க. ஆப்ஷன் ஏ 24 அடி 24 சதுர அடி, பி வந்து 24 அடி 40 சதுர அடி, சி 24 அடி 30 சதுர அடி, டி 30 அடி 24 சதுர அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. 18வது கேள்வி ரொம்ப ஈஸி. 2 கேள்வி நம்ம விட்டுருந்தோம், அதை போய் பார்ப்போம். சரிங்களா? இதை பாருங்க, எந்த கேள்வின்னு மறந்துட்டேன் நம்புறேன். இருங்க, தாலினே போனா தெரியும். குரூப் 4 கொஸ்டின். கரெக்ட். 2016 குரூப் 4 கொஸ்டின் தானே விட்டு வந்தோம். ஆமாங்க, தோருக்கு பாருங்க. 14 குரூப் 4 பார்த்துட்டுமே. 1 செகண்ட் அங்கே போயிடுறேன். வந்தாச்சு. 14வது கேள்வி. ஒரு முக்கோண வடிவில் உள்ள தோட்டத்தின் பரப்பளவு 800 சதுர மீட்டர். அவற்றின் உயரம் 40 மீட்டர் எனில் தோட்டத்தின் அடி உயரம் அப்படின்னு 2018 டிஎன்பிசில கேட்டிருக்கான். பொதுவா பரப்பளவுனாவே இப்போ நான் இந்த கோடு காமிக்கிறேன். அதாவது இது எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சுங்க, சும்மா உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன். இந்த 2 மதிப்பையும் பெருக்கி 2ஆல வகுத்தா அதுதான் பரப்பளவு. கரெக்டுங்களா? இதுல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டா, உயரம் 40ன்னு சொல்லிட்டான். இங்க அடிப்பக்கம் கொடுக்கல, அதான் கேள்வியை கேட்டிருக்கேன். இதை நம்ம ஒய்னே வச்சுப்போம். சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 40. நான் சும்மா சொல்றேங்க, அப்புறம் எக்ஸ் எல்லாம் குழப்பிக்காதீங்க. உயரம் 40ன்னு சொல்லிட்டான், அடிப்பக்கம் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இதை 2த்தையும் பெருக்கி 2ஆல வகுத்தா அதான் பரப்பளவு. அப்போ இங்க பாருங்க, 40 × y / 2 இதுதான் பரப்பளவு. பரப்பளவு கொஸ்டின்ல கொடுத்துட்டான். எம்பிட்டு 800 சதுர மீட்டர்னு சொல்லிட்டான். அந்த 800 இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட். ரொம்ப எளிமைங்க, ஸ்டெப்லாம் இல்லை. இந்த 2 பெருக்கு, அதாவது எனக்கு ஒய்யோட வேல்யூ தேவை அடிப்பக்கம். சரிங்களா? அப்போ இந்த வகுத்தல்ல இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்குன்னு போனால் பெருக்கலாம் ஆகிடும். கரெக்டுங்களா? கரெக்டு. அப்போது நான் ஒரு ஸ்டெப் ஒன்று எட்டுமா உங்களுக்கு புரியறதுக்காக அதை பாருங்கள், இங்கே எழுதுறேன். 40 × y = இங்கே என்ன இருக்குது பாருங்க, 800. கரெக்டா? அப்போ 800 × 2. கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ தேவைங்க. அப்போ இந்த 40 பெருக்கல்ல இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலா மாறிடும். கரெக்டா? இப்போ சுருக்கலாமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சலுங்க. 1 4 4 2 8, அப்போ 20ங்க. 2 2 4 40. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள், மனசுலேயே போடலாம். 40. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கிட்டத்தட்ட 9ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு குரூப் 4 கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் எவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன். புரியும்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கேள்வி புரியலனா அதையும் சொல்லுங்க. ஹோம்ஒர்க்ஸும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு கொஸ்டினோட நம்பர் போட்டு இப்போ ஆப்ஷன் ஏ மதிப்பை போடுங்க. அப்போதான் என்னால் வெரிஃபை பண்ண முடியும். வெறும் நீங்கள் ஆன்சரை மட்டும் போட்டால் நான் எந்த கொஸ்டின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.